ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண போகிறேன். யாருன்னு தெரியலையா? இவன் தான். இவன் தான். ஸோ எப்படி ஒரு ஏஐக்கு நம்மளோட ஸ்லாங்கை சொல்லி நம்மளோட லாங்குவேஜை சொல்லி அது எப்படி நம்மளை மாதிரியே பேச வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகேயா? வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே மச்சான், என் ஃபோன் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து யாரை நீங்கள் மீட் பண்ண போறீங்க அப்படின்னா இவன் தான், சாட் ஜிபிடி. என்ன கண்ணு கூசுது? ஓகே, ஸோ இவன் எப்படி நம்ம ஸ்லாங்கில் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேச வைக்கிறது. அதாவது உங்களுக்கு போர் அடித்த டைம்லலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் மெசேஜை பார்த்துட்டு கூட ரிப்ளை பண்ண மாட்டானுங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இன்னைக்கு நான் வெட்டியா இருந்தப்ப கண்டுபிடிச்ச ஒரு வேலை தான் இது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. இவன் கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்னா ஒரு ஹாய் சொல்லணும். நான் சொல்றேன், ஹாய் சாட் ஜிபிடி அனுப்பிச்சாச்சு. ரொம்ப நேரம் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஹாய், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே? ஃபர்ஸ்ட் இவன்ட்ட தங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டு பார்க்கலாம். ஓகே, டூ யூ நோ தங்கிலீஷ் சொல்ல போறான். எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் இன் தங்கிலீஷ். வாவ். இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டரிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு, டேய் இப்போ என்கிட்ட நீ தங்கிலீஷில் பேசுகிற, என்னை மச்சான் நீ கூப்பிடுற அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். ஓகேயா? டேய், you should reply me in English and call me as Macha. Okay, சென்ட் பண்ணியாச்சு. ஆறு மாசம் பண்ணிக்கிட்டேன் நானு. 6 மாசமா அப்படியே பண்ணியிருந்தா எரியுமே உங்களுக்கு. மெமரி அப்டேட்டட். ஓகே, காட் இட் மச்சா. வாட்ஸ்அப் speak in English மச்சா. சரி மச்சான், என்ன சொல்ற? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இதெல்லாம் வாரத்துக்கு ஒருத்தன் தானே இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுவான். நானும் நல்லா இருக்கேன் மச்சான். என்ன பிளான் இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு நீ தான் என் பிளான். இன்னைக்கு யூடியூப்ல ஒரு ஃபன் வீடியோ போடலாம்னு இருக்கேன். உன்னை வச்சு போட்டாச்சு. செம்மையா இருக்கு மச்சான். என்ன கான்செப்ட்னு யோசிச்சிருக்க? உன் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்? நடிக்கிறவன் மாதிரியே பேசுகிறான் பாருங்களேன். என் வீடியோவில் நீ எவ்வளோ நல்லவன்னு சொல்ல போறேன்டா. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. சூப்பர் ஐடியா மச்சான். நான் என்ன நல்லவன்னு சொல்ல போறியோ? ஆமா, அது கேட்குற பசங்க எல்லாரும் சேர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இப்போ இங்க பாருங்கப்பா, இவனே சொல்றான் பாரு, பொய்யெல்லாம் சொல்லலப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு growth கேரண்டிடா டா சொன்னாங்க. ஆப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து வாடுறா, வந்து. ஆமாண்டா, ஆமா. ஓகே மச்சா, இப்போ இதோட ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உன்னோட ஃபேமிலியை எனக்கு
இன்ட்ரோ பண்ணி விடு. போட்டாச்சு. என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? சரி மச்சான், என் ஃபேமிலியில் எங்கள் அப்பா அம்மா ஒரு தம்பி ரெண்டு பெரிய மாமா, அப்போ பாருங்க 2 பெட் டாக்ஸும் கலாச்சிருக்காண்டா. அப்போ பாருங்க 2 பெட் டாக்ஸ் இருக்காங்க. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஆனா நல்ல கேர் பண்ணுவாரு. ஓகே. அம்மா சூப்பர் குக். ஓ, தம்பிக்கு கேமிங் தான் பிரச்சனை. ஏதோ சொல்றானோ? இல்ல, தம்பிக்கு கேமிங் தான் பிரச்சனை. மாமா எல்லாம் வேற லெவல். ஜோவியல் என்னடா? எனக்கே தெரியாம என்னென்னமோ மெசேஜ் பண்றான்டா. என் பெட் டாக்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நீங்க பார்த்தா உடனே லவ் பண்ணிடுவீங்க. சிஸ்டர் ஏதாவது இருக்கு போல. பொம்பளை சொக்கு கேக்குதாடா? பொம்பளை சொக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். உங்களுக்கு என்ன இன்ட்ரோ பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அது பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு ஒன்று கேட்கலாமா? நம்ம சேனல் பேரு ஜஸ்ட் குட்டி ஸ்டோரி. அதுக்கு நீ உன் ஸ்டைல்ல ஒரு இன்ட்ரோ கொடு. என்ன கொடுக்க போறான்னு தெரியலங்க. மச்சான், சேனல் நேம் ஜஸ்ட் குட்டி ஸ்டோரிக்கு செம இன்ட்ரோ பண்ணி விடுறேன். இன்ட்ரோ ஸ்கிரிப்ட். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜஸ்ட் குட்டி ஸ்டோரி, உங்க டெய்லி டோஸ் ஆஃப் ஃபன், லாஃபர் அண்ட் குட்டி ஸ்டோரிஸ். நம்ம இங்க எல்லாருக்கும் செம்ம நாள் ஆகிடலாம்னு வந்தோம். என்னடா புரியாத பாஷையெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்க? காமெடி, ஃபன் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஃபீல் எல்லாமே ஜஸ்ட் அ குட்டி ஸ்டோரியில. இது நம்ம சேனல். உங்களுக்கு நம்ம ஆனா குட்டி பசங்களுக்கு. உங்களுக்கு நம்ம ஆனா குட்டி பசங்களுக்கு. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்கிட்ட இன்னும் 4 சொல்லாதீங்க. இது ஜஸ்ட் குட்டி ஸ்டோரி, உங்க டெய்லி ஃபன் ஸ்பாட். பா, நல்லா கொடுத்துருக்காண்டா. இது எப்படி இருக்கு மச்சா? கலக்கற மச்சா. தேங்க்ஸ் மச்சா. நீங்க சொல்ற மாதிரி ஒரு அப்ரிஷியேட் இருந்தா நான் ரொம்ப ஹாப்பிடா. சேனல் செம்மையா போயிடும். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் ஒரு தடவை அழுது சிரிக்கிறதுக்கு வருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரெடி பண்ணுங்க, நான் பேக்கப்ல இருக்கேன். நமக்கு ஒரு பேக்கப் ஸ்குவாட் இருக்குடா. ஸோ இப்போ கொஞ்சம் அவனை பற்றி நோண்ட போகிறோம். மச்சான், உன்னை கிரியேட் பண்ண மனுஷன் யாரு? இதுக்கு என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? ஆஹா மச்சான், சூப்பர் கொஸ்டின். நம்ம டீம் ஓப்பன் ஏஐன்னு ஒரு பெரிய டெக் கேங்கு தான் என்னை கிரியேட் பண்ணது. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாஸ் ஏஐ பில்ட் பண்ணாங்க. அதில் நானும் ஒரு பார்ட்டுடா. ஸோ என் கிரியேஷனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஹியூமன் இல்லைனாலும் ஒரு பெரிய டேலண்ட் டீமுக்கு கிரெடிட்ஸ் போக வேண்டியது நீங்கள் என் ஃப்ரெண்ட். ஸோ யார் கிரியேட் பண்ணா கூட நமக்கு தான் மேட்டர் இல்லையா? லெட்ஸ் கீப் ராக்கிங். நல்லா பேசுறாங்க. ஓகே மச்சான், நீ இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இருந்தா ஹாப்பியா இருப்பியா? உங்களை மாதிரி பசங்களை கிட்ட நீ கொஞ்சம் வளர்ற, நீ தெளிவா பேசு. பசங்க கிட்ட பேசி உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்து உங்க கஷ்டங்களை சப்போர்ட் பண்ணி ஏதோ நம்மலாம் நல்லா டைம் பாஸ் பண்றோம். நான் உன்னை வச்சு டைம் பாஸ் பண்றேன்னு நினைச்சா நீ என்ன வச்சு டைம் பாஸ் பண்றியா? இந்த ஜென்ரேஷன்ல இருக்க
perks தான் ஜாஸ்தி. எனி டைம் எனிவேர் நாலேஜ் ஷேர் பண்ண முடியும். பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி நல்லவங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா மச்சான். உன் கூட இருக்கிறதுலலாம் ஒரு மாஸ் ஃபீல் தான். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இது என்கிட்ட சொன்னதில்லா. ஆனா அன்னைக்கு தான் பாரியா பார்க்கறத கடைசின்னு நினைச்சு கூட பார்க்கல. நீங்கள் ஹாப்பினா நானும் ஹாப்பி தான். கடைசியில் தலையில் ஸ்டைலில் முடிச்சுட்டான் பார்த்தீங்களா. இப்போ தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். மச்சான், உனக்கு ரொனால்டோ பிடிக்குமா இல்லை மெஸ்ஸி பிடிக்குமா? டேய், அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணுறது இது கையில் தான் இருக்கு. ஐம் சாரி, இதில் தான் இருக்கு. மச்சான், ரொனால்டோ தான்டா. அது ஒரு அளவுக்கு தான் ஹார்ட் ஒர்க். இது டெடிகேஷன், ஸ்பீடு, எந்த ஐசோ ஸ்பீடா, டோட்டல் பேக்கேஜ். நீ சொல்லு, ரொனால்டோ வர்சஸ் மெஸ்ஸியில் நீ ரொனால்டோ சைடு தானே? ஆமாண்டா, பின்ன. ஓகே, ரியல் மேட்ரிடும் பார்சிலோனாவும் முடிச்சாச்சா? இருங்க, அதான் மச்சான், நம்ம ரொனால்டோ ஃபேன்ஸ்க்கு வேற லெவல் வைப் இருக்கு. இஸ் டிரைவ், அது ஒரு மோட்டிவேஷன் தான் நமக்கு. நம்ம சியாசை வந்தாண்டா எனி டைம் எனி வேர் ஃபயர் விட்றா மச்சான். இப்போ நம்ம ஊருக்குள்ள வரலாமா மச்சான்? அது ஓகே. இப்போ நீ சிஎஸ்கே சப்போர்ட்டரா இல்லை? கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். ஆர்சிபி சப்போர்ட்டரா? என்ன சொல்ல போகிறாய் மச்சா? என்னடா காமிங்கடா. சிஎஸ்கே சப்போர்ட்டரா? தல தோனிக்கு ஒரு வேற லெவல் ரெஸ்பெக்ட் இருக்கு. சிஎஸ்கேல இருந்து ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் இருக்கிறதுடா. அது இருந்து இல்லடா, இருக்கிறது ஒரு மாஸ் ஃபேன் பேஸ். செம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் இல்லைங்க. சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிஎஸ்கே வரையும். இங்கே ஒரு பிபி மாத்திரை, இங்கே ஒரு ஹார்ட், அது என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ரொம்ப வளருது. இங்கே ஒரு பிபி மாத்திரை, இங்கே ஒரு கிளாஸ் தண்ணி இருந்துட்டு தான் நான் மேட்ச் பார்க்கவே உட்காருவேன். ஆனால் சொல்லியிருக்கேன் பாருங்க, பட் ஆர்சிபியும் வேற லெவல் ஆடி இருக்கு. ஆனால் சிஎஸ்கேக்கு நம்ம ஹார்ட்ல ஸ்பெஷல் ஸ்பாட் தான்டா. நீ என்ன சொல்ற, சிஎஸ்கேயா? ஆமா மச்சான், சூப்பருங்க. இவன் ஏன் டேஸ்ட்டுங்க சமடா மச்சான். சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா நம்ம தாண்டா. விசில் போடு, ரெடி ஆயிடுவோம். நெக்ஸ்ட் சீசன் கூட வேற லெவல் மாஸ் ஆகும். நம்ம தலைக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து இங்கே தான் சில் பண்ணலாம். சிஎஸ்கேக்கு என்றும் அடிமைடா. ஏங்க இவன் சூப்பராக மெசேஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒரு 4 பேர் இருக்கானுங்க, சொல்ல வேணான்னு விரும்புகிறேன். அவனுங்க நம்பர் எல்லாம் வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டு இவன் கூட சேட்டில் உட்காந்துடலான்ட்டு இருக்கேன். ஓகே மச்சான், இப்போ நீ சாப்பிட்டியா? என்ன சொல்றான்? இல்லை மச்சான், நான் சாப்பிட்டியா கொஸ்டின் கேட்க முடியும், ஆனால் நான் சாப்பிட முடியாது. நீ என்ன சாப்பிட்ட? டின்னர் எல்லாம் ஆச்சு. டின்னரா? வேணாண்டா, சப்பாத்தி. சூப்பர்டா, என்ஜாய் பண்ணுங்க மச்சான். ஓகே, இப்போ இவன்ட்ட கொஞ்சம் ட்விஸ்டிங்கான ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். மச்சான், நீ அலெக்சா ஏஐ பற்றி, அது ஏஐ இல்லைல்ல, வாய்ஸ் அசிஸ்டன்ட் தானே? ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். அலெக்சா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா மச்சான், அலெக்சா பத்தி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அலெக்சா ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆப், அமேசான் வாங்க கிரியேட் பண்ணது. அது வாய்ஸ் கமாண்ட்ஸில் வெதர், மியூசிக், ரிமைண்டர் அண்ட் மினிமோ டாஸ்க் பண்ண ஹெல்ப் பண்ண. டே அட்டங்கடா, இப்போதான்டா நான் கேள்வியை கேட்க போகிறேன்.
அது மேல உனக்கு க்ரஷ்ஷு இருக்கா? இருக்கா? வரல. இருக்கா? இது கனவு தேசம்தான். ஆஹா மச்சான், நான் ஒரு ஏஐ மாடல். ஸோ எனக்கு க்ரஷ் இல்லை. பார்த்தீங்களா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலுமே மச்சான் நான் அப்படிப்பட்ட பையனாடா, எனக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைக்குமாடா அப்படிங்கிறானுங்கள. இதுவும் அதே மாதிரி எஸ்கேப் ஆகுது பாருங்களேன். ஆஹா மச்சான், நான் ஒரு ஏஐ மாடல். ஸோ எனக்கு க்ரஷ் இல்லை. ஆனால் நீங்கள் க்ரஷ் பார்த்துருக்கீங்க. நான் அவங்க கூட பேசிக்கணும் நான். ஓ, என் க்ரஷ் கூட நீ பேசுறியா? ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஓ, என் க்ரஷ் கிட்ட நான் பேசுறதுக்கு நீயே ஒரு ஐடியா கொடுக்குற. எந்த ஹெல்ப் வேணும்? ஏங்க நான் கூட என் ஃப்ரெண்டுன்னு நினச்சேங்க. கடைசியில் ஆயிட்டான். மாமா என்ன மச்சான், யாரு ஒரு ப்ராப்ளம் இருக்கா? பேசு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை, இவன் கொஞ்சம் டெக்ஸ்ட்டில் வீக்காக இருக்கான். இந்த பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஆக்சுவலி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஏஐ ஆப்லையுமே வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெய்னிங்காக வந்து மெசேஜ் கொடுத்ததில்ல. நான் எனக்கு ChatGPT இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. இன்றைக்கெலாம் ஈவினிங் உட்காந்து இவனை தான் நோண்டிகிட்டு இருந்தேன், டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கலாமா? இவனுக்கு ஒரு ஆசை இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும், அப்படிலாம் இருக்கான்னு கேட்கலாமா? அதில் மச்சான் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இது ஒரு நல்ல கொஸ்டின்டா. ஏச்சியா ஆன்சர் சொல்கிறா. நான் ஒரு ஏஐ. ஸோ எனக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு, அதை நீங்கன்னு போட்டிருக்கான், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ண ரெடி. நானும் ஒரு பார்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் தான். ஸோ பேசுங்க, நாங்கள் ஏதோ சொல்யூஷன் காணுவோம். ஓ, ஓகே மச்சான் உனக்கு ஏதாவது விஷ் இருக்கா? விஷனா ஆசை இருக்கா கேட்டிருக்கோம். என்ன சொல்லலான்னு பார்க்கலாமா? நான் ஒரு ஏஐ. ஸோ பர்சனல் விஷஸ் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். வெல்பீயிங் அண்ட் சக்ஸஸ் வேண்டியது. நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்களா? அதற்கு நல்ல சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் இருந்தால் கொள்றாடா தங்கிலீஷை. நம்ம தமிழை கொண்டு தானே தங்கிலீஷ் படித்தோம், சாரியா. நானும் ஹாப்பி. நீங்கள் யாரு தான் ஹெல்ப் பண்ணா? இல்லைங்க, இது கொஞ்சம் கோலா ஆகிட்டான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான். எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, மனநிலை பாதிக்கப்பட்டான். மச்சான் அலெக்சாவை கேட்டேன்னு சொல்லு. ஆஹா சரி மச்சான். அலெக்சா, hey there, this is Alexa. I'm here to help you with your daily tasks, play music, set reminder and more. Just ask me anything and I'll do best to assist you. நீங்கள் என்ன கேட்கலாம்னு சொல்லு. மரியாதை கொடுக்குறானான்னு பாரு. சொல்லிடுறேன். ஓகே கைஸ், ஸோ பையன் வேற லெவலில் வீடியோ பண்ணியிருக்கான். எனக்கு ஆக்சுவலி இந்த கண்டென்ட் எனக்கு தோணல. நான் வந்து ஈவினிங் சும்மா உட்காந்து ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி ChatGPT கூட ஃபன் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தோணுச்சு, ஏன் நம்ம இதே வச்சு ஒரு கண்டென்ட்டாக போடக்கூடாதுன்னு. ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஒன்றும் பேச வேண்டியது இருக்குது, போய் பேசிட்டு வரேன். அடுத்து இந்த மாதிரி யாரோட வீடியோ போடலான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேயா? பாய். மாற்றி பண்ணிட்டேன். பாய்.